இந்த குண்டாச்சாரிக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. பாத்திரம் முழுக்க கொடுத்து அனுப்பிடுவாரு. அதை முழுசா சாப்பிட ஆள் வேணும்ல. என்னடா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? என் கூட தானே வந்த? எனக்கும் வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் அந்த பக்கமா போயிட்டு வந்தேனே. சரி சரி, சீக்கிரம் வேலையை முடிக்கலாம், வண்டியில ஏறு. சரிண்ணே. வித்யா, வித்யா, வித்யா நிறுத்து. ஹே வித்யா, நில்லுடா. வித்யா, 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 வித்யா வண்டி நிறுத்து. வித்யா, எவ்வளவு கூப்பிட்டாலும் நிக்காம போயிட்டானே. இப்ப வீடு வரைக்கும் நடந்தேதான் போகணுமா? பாட்டி, பாட்டி. என்ன மல்லி? வித்யாவை பாத்தீங்களா? பிறந்ததுல இருந்து அவனை நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என்னாச்சு? கோவில்ல ஒரு பாத்திரத்துல என்கிட்ட பிரசாதம் கொடுத்தாங்க. வர வழியில வித்யாவோட வண்டிய பார்த்தேன். பிரசாதத்தை வண்டியில வச்சுட்டு மடி பஞ்சகத்தை அப்பாட்ட குடுக்கலான்னு கோவிலுக்கு போனேன். திரும்பி வரதுக்குள்ள வண்டி கிளம்பிடுச்சு. வித்யா வித்யான்னு எவ்வளவு கூப்பிட்டாலும் அவன் காதுலயே விழல. அவன் எப்ப வீட்டுக்கு வருவானோ என்னமோ. அக்கா, நான் இங்கதான் இருக்கேன். என்னாச்சு? நல்ல வேலை வந்துட்டியா? நான் உன் கார்ல கோவில்ல கொடுத்த பிரசாதத்தை வச்ச எடுத்துட்டு வந்துட்டியா? அது மடி பிரசாதம் வேற சொன்னாங்க. என்ன அக்கா நீ? நான் நடத்துறது ஒரு டிராவல்ஸ். ஏன் டிராவல்ஸ் வண்டி போகும்போது அதை நான் தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணா வாடகை கெடுக்கலாம், யார் வேணா அதை ஓட்டலாம். இன்னைக்கு யார் வாடகை எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. நான் இன்னும் ஆபீஸ்க்கே போகலக்கா. அங்க போய் விசாரிச்சா யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிடும். அவங்க யாராவது பார்த்திருந்தா எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா அதுலயே இருக்கும். ஐயோ, அவர் படிச்சு படிச்சு சொன்னாரு எங்கேயும் வைக்காம வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு. இப்ப என்ன வித்யா பண்றது? பண்றதுக்கு என்ன இருக்கு? யார் சாப்பிட்டாலும் அது பிரசாதம் தானே. இன்னைக்கு யாருக்கு கொடுப்பனை இருக்கோ அவங்களுக்கு போய் சேரும். நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? போகட்டு விடு. பிரசாதம் யாருக்கு கிடைச்சதோ அவங்களுக்கு நல்லதே நடக்கும். இனிமேல அது ஜாக்கிரதையா இரு. அக்கா, நான் போய் விசாரிக்கிறேன். வண்டி ஒருவேளை திரும்பி வந்திருந்தா அதுல பிரசாதம் இருந்தா நான் அதை கொண்டு வரேன். இதுக்குன்னு இந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு கவலை இல்ல, ஆனா நான் காலையில கோவிலுக்கு போகும்போது என்னதான் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. குடுத்தியா, சாப்பிட்டியா, பாத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டியான்னு கேட்பாங்க. அதான் கவலையா இருக்கு. நான் தான் விசாரிக்கிறேன்னு சொல்றேன்ல. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். என்ன பசங்களோ என்னமோ, இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம போயிடுச்சு. ஏன் வயசானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்களோ என்னமோ. வா, முதல்ல குளிர்ச்சியா தயிர் சாதம் சாப்பிடலாம். ஞாபக சக்தியும் அதிகமாகும், புத்தியும் கூர்மையாகும். வா வா. பொழைச்சிட்டடா கண்ணா. அவங்கள பயமுறுத்த சும்மா சுட்டுக்கிட்டே இருந்தேன். கூண்டு காலி ஆயிடுச்சு. உன்னை சாகடிக்க வந்தவங்களாலேயே நீ பொழைச்சிட்ட போ. சாஸ்திரி சுந்தரிய கொன்னாரா? ஆமா, அவர்தான் என் சுந்தரியை கொன்னாரு. அந்த ஆள் தான் கொன்னாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மனே என் கடவுளை வந்து அதை சொல்லிட்டாங்க. அப்படின்னா சுந்தரிய கொன்னது சாஸ்திரி தான் உன் கனவுல தான் தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாங்க. உன்னை எல்லாம் நிக்க வச்சு சுடணும்டா.
உன் கனவுல வந்தது நிஜம்னு நினைச்சுக்கிட்டு சாஸ்திரிய கொல்ல போயிட்டியா நீ? ஆமா, கனவு பொய் இல்ல, அது உண்மையான கனவு. ஏன்டா இப்படி முட்டாளா இருக்க? இப்ப விட்டா விருப்பக்ஷனை கொன்னுடுவியா நீ? விட்டு பாருங்க, சாயந்தரத்துக்குள்ள சாஸ்திரியோட பணம் கிடக்கும். உன் மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். போய் அந்த சாஸ்திரியை நீ கொன்னுடு. ஆனா நான் சொல்லும் போதுதான் நீ கொல்லணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் கொல்லக்கூடாது. நீங்க எப்பவோ சொல்லுவீங்க, அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. அவர் விட்டு வைக்க கூடாது, கூடி சீக்கிரம் அவர் கதையை முடிச்சிடணும். இல்ல, நல்லதுக்கு தான் சொல்றேன். உற்சவம் முடியறதுக்குள்ள கொண்டுடலாம். நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனா என்னானாலும் சரி, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ கொல்லக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் காத்து இருக்கணும். உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கறேன். எப்படி கொல்லணும்னு கூட நானே சொல்லித்தரேன். இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க, இப்ப போ. போறேன். என்னடா ஜக்கி, சண்டை போடுறதுக்கு முன்னாடி இனிப்ப குடுக்கறியா? முதல்ல விஷயம் என்னங்கறத சொல்லு. அதை கேட்டதுக்கு அப்புறமா இனிப்ப சாப்பிடலாமா வேணாமான்னு முடிவு பண்றோம். மல்லி, நீ இதை சாப்பிடக்கூடாது. முதல்ல அவன் பஞ்சாயத்து என்னன்னு கேட்கலாம். கையில இனிப்ப கொடுத்துட்டு அதை வாயில போற நேரத்துல அதை புடுங்குற ஜாதிடா நீ. சாப்பிடாத. நீ சொல்லு ஜக்கி. ராஜமாதா ராஜலட்சுமி அம்மா, ஒவ்வொரு தடவையும் நான் உங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை தான் அதிகமா பண்ணியிருக்கேன். இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன்னு உங்க மேல சத்தியம் பண்றேன். என் சுனிதா தாயாக போறாள்ல, அதுக்காக கோயில்ல 1001 ரூபா கட்டி எங்க 2 பேர் பேர்லயும் தொட்டில் சேவை பண்ணிருக்கேன். இப்ப நீங்க இந்த இனிப்ப சாப்பிட்டு என்னோட மனசை குளிர வைக்கணுங்கிறது என்னோட கோரிக்கை. ஓஹோஹோ, பரவாயில்லையே. பாறை கல்லா இருந்தாலும் மனசு வெள்ளையா இருக்கு. இந்த பூமியில நீ வாழ்ற வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தாங்களே அந்த ஸ்ரீமதி அம்மாவோட வாய் முகூர்த்தம். அவங்க வார்த்தை அப்படியே பழிச்சு போச்சு பாத்தீங்களா? இங்க அம்மனோட அதிசயங்கள் 1 2 அதெல்லாம் பார்க்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது. உற்சவம் முடிகிற வரைக்கும் இப்படி தினமும் கோவிலுக்கு வந்துட்டா மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளவெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த கோயிலோட தர்மகர்த்தா தான்.